ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மலேசியா ட்ராவல் சீரீஸில் இந்த லாஸ்ட் வீடியோ 10 கேவ் டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10 கேவ் டெம்பிள் என்னென்ன அங்கே இருக்குது, என்ன மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோயிலுக்கு வெளியில் என்னென்ன இதெல்லாம் வந்துட்டு அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா மேலே கோயில் வந்து எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை பார்ப்போம். நான் அப்படியே ஒவ்வொரு வீடியோ இது பண்ணும்போதும் அங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பெரிய சிலை இருக்கிற கோயில் வந்து இதுதான், மலேசியாவில் இருக்கிற முருகர் கோயில் தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் ஆத்தூர் பக்கத்தில் வந்துட்டு கோயில் கட்டியிருக்காங்க. இது வந்து மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலை வந்துட்டு 141 ஃபீட்டு. நம்ம சேலமில் ஆத்தூர் பக்கத்தில் கட்டியிருக்கிற கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்டாச்சு வந்துட்டு 146, ஒரு 5 ஃபீட்டு ஹைட்டாக கட்டியிருக்காங்க. அதனால் இப்போ வந்துட்டு ஹையஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோவில் அந்த சிலை தான், ஸ்டாச்சு தான். ஸோ இங்கே இதுதான் அவுட் சைடு, கீழே வந்து அந்த அடிவாரம்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெப் ஏறி நம்ம கோயிலுக்கு மேலே போகணும். ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் டைம் போகாதீங்க, பயங்கர வெயில், ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு உட்கார்றதுக்கு இது பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இது இருக்காது, பயங்கர வெயிலாக இருக்கும். ஒன்று எர்லி மார்னிங் போயிடுங்க, ஒரு 9 o'clock முன்னாடி. இல்லை அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock மேலே போங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஎல்ல இருந்து கோலாலம்பூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற கோயில். ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் ஒரு டாக்ஸியோ ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கேஎல் சென்ட்ரலில் இருந்து ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் இங்கே வரலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5 ringgit சார்ஜஸ்ஸு. இந்த இது வந்து அது வந்து ஒரு அட்ராக்ஷன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சில ஈவெண்ட்ஸ் நடக்கும், ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அது வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஒரு இது மாதிரி.
இமேஜஸ்ஸு ப்ளஸ் சிலை அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு மாதிரி டெக்கரேட் அது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். போயிட்டு நம்ம அப்படியே நம்மளோட வள்ளுவரோட இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்துச்சு. அவங்க இதை வந்து இந்த கேவுக்குள்ளேயே அந்த மலைக்கு அடியிலேயே வந்துட்டு இந்த கேவ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இது. அப்புறம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வந்துட்டு இதுக்குள்ளேயே வளர்த்துற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பாம்பு, ஆமை, தவளை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. ஸோ அவங்க கலெக்ட் பண்ணுற ஃபீ வந்துட்டு ஒர்த்து தான். ஒரு ஆளுக்கு 5 ரிங்கிட்டுங்கிறது கம்மி தான். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஆளுங்களுக்கு சேலரி கொடுத்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக செலவு ஆகும். ஸோ ரீசனபிளான ப்ரைஸ் தான் அது. 5 ரிங்கிட்டு வந்து அவங்க கலெக்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மலை தான். மலைக்கு அடியில் வந்துட்டு அப்படியே அவங்க கேவ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சா இல்லை இவங்க ஓப்பன் பண்ணாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. லுக்ஸ் லைக் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்டட். ஸோ இவங்க பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலையெல்லாம் வச்சு நல்லதாக இருந்துச்சு. ஒர்த் ஃபார் மணி தான் சொல்ல முடியும், ரொம்ப காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அனிமல்ஸ்லாம் வந்துட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு இது மாதிரி தான். ஏன்னா வந்துட்டு எப்படி சார்ஜஸ் பண்ணுறாங்க, ஸோ வரவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு, பல்லி, தவளை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தவளை வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஃப்ராக் வந்துட்டு கலர் கலராக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாம்பும் நிறையா வச்சுருந்தாங்க. அதான் ஒன் டைம் போய் பார்க்க வேண்டிய விஷயந்தான். போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு 5 ரிங்கிட் ஒரு பெரிய இது கிடையாது, போய் பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலாக நான் அந்த போர்டை பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த நோ ஃபோட்டோகிராஃபி இதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அது தெரியாமல் நான் வீடியோ எடுத்தேன். பட் அவங்க சொன்னாங்க இல்லை வீடியோஸ் நாட் அலோடுனாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இது நான் தெரியாமல் தான் எடுத்தேன். நான் வந்து ட்ரை பண்ணுவோன்னு எடுக்கல. நான் அந்த போர்டை நோட் பண்ணலை ஆக்சுவலாக. ஏன்னா நான் அந்த வள்ளுவரோட அந்த இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆனதுனால நான் வேறு எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணல. அப்படியே வந்துட்டு கேமராவில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த போர்டை பார்க்கல. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எடுத்திருப்பேன். பட் கம்ப்ளீட் ஃபுல் இதுவும் நான் எடுக்கல. சும்மா என்ட்ரன்ஸில் ஒரு 2 இது தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மலையே வித்தியாசமாக இருக்கும்னா, இந்த மாதிரி மலை வேற எங்கேயும் பார்த்ததில்ல. அதாவது வந்து ஸ்டோன் ஒரு மாதிரி, ப்ளஸ் அங்கேருந்து மேலே இது பார்த்தா சுண்ணாம்பு கல்லுன்னு நினைக்கிறேன்.
மேக்ஸிமம் அந்த மலையோட டைப்பு, அந்த மலையோட இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சுண்ணாம்புக்கல் மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து தண்ணி ஊற்றி அருவிக்கு போய் கீழே வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸு, அந்த டிக்கெட் சொன்னேன் இல்லைங்களா அதுலேயே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். முருகரோட இது அறுபடை வீடோட டீட்டெயில்ஸு ப்ளஸ்ஸு இந்த இவர் நம்ம கிருஷ்ணரோட அவதாரம் அந்த மாதிரி இதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மலையோட வியூ பாருங்கள் தெரியும். இது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, ஆன்லைனில் பார்த்தேன். பட் இது எந்த மாதிரி மலை, ஏன்னா நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி டைப்பில் இருக்காது, நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி வெளியிலையும் வந்துட்டு தண்ணி வந்துட்டு அந்த ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுச்சில்ல, அந்த தண்ணி வந்துட்டு போய் பெரிய தண்ணி அந்த இதில் ஒரு வாட்டர் ஃபவுண்டைனில் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கே நிறையா மீன் இருக்கும். நம்ம வந்துட்டு மீனுக்கு ஃபுட்டு வந்துட்டு அங்கே விற்பாங்க. நம்ம வாங்கி அந்த ஃபுட்டை வந்து அந்த மீன்களுக்கு போடலாம். பெரிய பெரிய மீனுங்க, ஏகப்பட்ட மீன் இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த மீனோட இதை நம்ம வந்து அந்த மீனுக்கு சாப்பாடு போட்டு அது வந்து சாப்பிட்ற அந்த இது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நல்ல டைப் பாஸ் அது. இது வந்து முருகரோட அந்த இது ஸ்டோரி ப்ளஸ்ஸு கிருஷ்ணரோட ஸ்டோரி இதெல்லாம் வந்து ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. காஞ்சிபுரம்ன்ற சிதம்பரம் கோயிலோட இது வந்து இங்கே பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து அந்த தண்ணியெலாம் மேலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மலையோட இது தான் வந்து குடஞ்சி உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ மலைக்கு அடியில் தான் வந்துட்டு நம்ம இந்த இது உள்ளே போயிட்டு பார்ப்போம். இது இவங்க ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆச்சா இல்லை இவங்க பண்ணினதான்னு எனக்கு கிளியராக தெரில. பட் நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து சிலையெல்லாம் செஞ்சு வச்சு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இந்த கோயிலுக்கு ஹவு டு கோ தேர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கேஎல்லேருந்து வரீங்க அப்படின்னா எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா டாக்ஸி இருக்குது, இல்லை அப்படின்னா வந்துட்டு ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்கள் கேஎல் சென்ட்ரலில் இருந்து ட்ரெயின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப சீப்பு. 2 ringgit 60 cents அவ்வளோதான் வரும் பர் பர்சனு. ஸோ வீக் டேஸு வீக்கெண்டு எல்லா நாளுமே உங்களுக்கு ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது அங்கே கேஎல் சென்ட்ரலில் இருந்து. ஸோ மார்னிங் 6 o'clockலாம் உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிள் இருக்குது. ஈவினிங் வந்துட்டு நைட்டு 10 o'clock வரைக்கும் ட்ரெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி 1 hour ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரெயின் இருக்கும். 2 ringgit 60 cents தான் பர் பர்சனு. நீங்கள் கேஎல் சென்ட்ரல்லேருந்து போட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே போயிடலாம், ரிட்டர்னும் அங்கேருந்து வந்துக்கலாம். ஸோ நீங்கள் கேஎல் சென்ட்ரலில் இல்லைன்னா வந்துட்டு அந்த 10க்கு இருக்கிற கோயில் இருக்கிற ரயில் ஸ்டேஷனில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க வந்து பிரிண்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு ட்ரெயின் போகிறது வர்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வந்துக்கலாம். கோயிலேருந்து ரொம்ப க்ளோஸ் ட்ரெயின் ஸ்டேஷனு. ஸோ நீங்கள் ரொம்பலாம் நடக்க தேவையில்லை, ரொம்ப க்ளோஸ் பை தான். ரொம்ப சிரமம்லாம் பட தேவையில்லை ட்ரெயினுக்கு போகிறதுக்கு. டாக்ஸியில் போகிறதுனால போகலாம், அப்படி இல்லைனாலும் பஸ்ஸில் போகிறதுனால போகலாம். டாக்ஸி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது கேஎல் சென்ட்ரலில் இருந்து, ஏன்னா நான் ரூம் வந்து கேஎல் சென்ட்ரலில் தானே போட்டிருந்தேன். ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு போகிறதுக்கு எனக்கு போகும்போது நான் அந்த எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 பேரும் வந்துட்டு நல்லா சாப்பிட்டது வந்துட்டு 110 ringgit ஆச்சு எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்டில். இது வந்து நம்ம இந்தியன் எம்டிஆர் ரெஸ்டாரண்ட், அந்த ட்ரெடிஷ்னல் கர்நாடகா எம்டிஆர். ஸோ $110 ஆச்சு. அங்கேருந்து நம்ம ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 ringgit ஆச்சு. அதாவது நம்ம கேஎல் சென்ட்ரல்லேருந்து இந்த கோயிலுக்கு. ரிட்டன் வந்து டாக்ஸியில் தான் வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் நான் மதியமே வந்துட்டேன்னு நினைக்கிறேன், கரெக்டு. ஏன்னா எனக்கு நைட்டு ரிட்டன் பஸ்ஸு. ஸோ மதியம் வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் இண்டியா, அந்த மஸ்ஜித் இண்டியா அந்த ஏரியாலாம் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மதியம் வந்துட்டோம். ஒரு 2:30க்கு நான் 2 o'clock கிளம்புனேன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலேருந்து. 42 ringgit ஆக்சுவலாக 41.50. ஸோ 42 ringgit ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு லஞ்சு இது தலப்பாக்கட்டி இதில் சாப்பிட்டேன் கேஎல் சென்டரில் வந்துட்டு. ஸோ பில்லு பார்த்தீங்க அப்படின்னா 120 ரிங்கட் ஆச்சு 4 பேர்த்துக்கு. பட் நான் ஒருத்தன் தான் நான்வெஜ்ஜு, மற்றவங்க எல்லாம் வெஜ்ஜு தான் சாப்பிட்டாங்க. அவங்க ஒன்றும் பெருசாக சாப்பிடல. நான் ஒரு சைட் டிஷ்ஷு, ஒரு பிரியாணி, அவ்வளோதான். ஒரு ஸ்டார்டர், ஒரு பிரியாணி, ப்ளஸ் அவங்க என் ஒய்ஃபு அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சூப்பு அது இது அதெல்லாம் வெஜிடேரியன் தான். பட் 110 ப்ளஸ் ஆச்சு, 120க்குள்ளே ஆச்சு. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அந்த நேட்டிவிட்டி டேஸ்ட் இருந்துச்சு பிரியாணி அதெல்லாம். இதுதான் இந்த கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. நான் சொன்ன மாதிரி மதியம் டைமில் தயவு செஞ்சு போயிடாதீங்க, பயங்கர வெயில். அங்கே ஏறும் போதும் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு நான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கலரிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கிளார் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ செம்ம வெயில், சொன்ன வாயில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவ்வளோ வெயில் அடிச்சதுன்னா பார்த்துக்குங்க. அதனால் வந்துட்டு முடிஞ்சால் அதான் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு மார்னிங் 5:50 6 o'clock ஃபஸ்ட்டு ட்ரெயின் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஈவினிங்கே போய்க்கலாம். எப்படி நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா ஈவினிங் டைம் போனீங்களோ இல்லை மார்னிங் டைம் போனீங்களோ நல்லாயிருக்கும். நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நல்லா காற்றோட்டமாக நல்லாயிருக்கும். பட் மதியம் போனீங்கன்னா சும்மா பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நிழல் அடிக்குது பாருங்கள். கரெக்டாக மத்தியானம் வெளிச்சம் தெரியுதுங்களா? இத்தனைக்கு நான் கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளோரிங் தான், டைல்ஸ் ஃப்ளோரிங் மாதிரி. பட் இருந்தாலும் செம்ம வெயிலுங்க, பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வழியாக தான் மேலே ஏறணும். நீங்கள் அந்த கலர் கலராக பார்க்குறது தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் மக்கள் ஏறிட்டு இருப்பாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வழியாக தான் நம்ம ஏறணும். அரவுண்ட் 300 ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அரவுண்ட் தட். ஸோ மேலே வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ஏறிட்டு அந்த பக்கம் குகைக்குள்ளே இறங்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்துட்டு ஒரு 50-100 ஸ்டெப் வரும்னு நினைக்கிறேன் உள்ளே இறங்குறது. இப்போ வெளியில் ஏறின மாதிரியே உள்ளே வந்துட்டு இறங்கணும். ஸோ இதுதான் மலை மேலே இருக்கிற கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோவில். ஸோ ஒரு 50-100 ஸ்டெப்பு இங்கே வந்து உள்ளே இறங்கி மடியும் இது பண்ணணும். ஏன்னா வந்து கோயில் பள்ளத்தில், அதாவது மேலே ஏறிட்டு திருப்பி உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது எகெயின் வெளியில் அந்த இதெல்லாம் இருக்கும். நீங்கள் கோயிலை சுற்றி, இதுக்கு வந்து கீழே அடிவாரத்தில் இருக்கிற கோயில். இங்கேயே வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம சாமி கும்பிடலாம். ஸோ இதுவும் வந்துட்டு மதியம் வந்து க்ளோஸுன்னு நினைக்கிறேன், மணி 12 மணிக்கு க்ளோஸுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பனிங் டைம் பார்த்துட்டு போகிறது நல்லது.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புறாக்கள் வந்து நிறைய இருக்கும். கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கும் பாருங்க. இது ஆக்சுவலாக கம்மியாக தெரியுது. ஆக்சுவலாக கீழே வந்து அவ்வளோ புறாக்கள் உட்காந்துருக்கும். நீங்கள் ஏதாவது பொதி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போய் போடுறதெல்லாம் போடலாம். எல்லா எல்லா புறாவும் எது போட்டோம்னா இற போட்டோம்னா அது நல்லா எடுத்து நல்லா இது பண்ணுது. ஸோ இதுதான் அந்த கோயிலோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற கடைகள், அந்த அப்பியரன்ஸு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைகள் இருக்கும். ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஸ்வீட்ஸு, காரம், முறுக்கு, மிக்சர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் விற்றுட்ருப்பாங்க. பிரசாதம் மாதிரி ஸ்வீட்ஸு. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, இளநீ, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சில ஃபுட்டு கடைகளும் இருக்கும். நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றதுனால அதை சாப்பிட்டுக்கலாம். மாலை, ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. ஸோ அப்படியே அதில் ஸ்ட்ரைட்டாக நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்கும். ப்ளஸ் டாக்ஸி ஸ்டாண்டுக்கு அப்புறமா வந்துட்டு மெட்ரோ, இது அது மெட்ரோன்னு சொல்ல முடியாது, ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல தண்ணி வந்துட்டு மேலேருந்து ஊற்றுறது வந்துட்டு இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல தான் மீனுங்க நிறைய இருக்கும். நீங்கள் உள்ளேயும் போகலாம். அதான் அந்த 5 ரிங்கெட் அந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு டேக் போடுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த இதில் ஃபுல்லாக நடக்கலாம். மதியம் செம்ம வெயில், அதனால் நான் இந்த இதுக்குள்ளெல்லாம் நடக்கலை. மேபி மார்னிங்கு ஈவினிங் போனால் பெஸ்ட்டான டைமாக இருக்கும் நம்ம நடந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. ஆனால் மீன் அவ்வளோ மீன் இருக்கும், பார்த்துக்கணும், நல்லா இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிற ஹனுமான் டெம்பிள், அந்த கிருஷ்ணர் டெம்பிள், நிறைய கோயில் இருக்குது. பட் இது பூட்டிட்டாங்க. நான் அதை சொல்ல 12 o'clock பூட்டிட்டாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இந்த கருடன் அந்த சிலை இருக்கு. ஸோ இந்த இது தான் நான் சொன்னேன். அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த கோயிலேருந்து அந்த கடைகளை தாண்டி அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஸ்ட்ரைட்டு அந்த இடம். இங்கே தான் வந்து டாக்ஸி ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷனு. ஸோ நீங்கள் இதில் தான் போகணும். இது வந்து நம்ம ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டல் ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு இது காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன். இது வந்து நம்ம இன்னைக்கு இந்த டே நைட்டு தான் நம்ம கிளம்புறோம். இது அரௌண்ட் 7 o'clock ஈவினிங்கு. நமக்கு 8:30 பஸ்ஸு. ஸோ இது அரௌண்ட் 7 o'clock நம்ம ஹோட்டல் முன்னாடி. நான் இது வந்து ஆக்சுவலாக ஹோட்டலோட சீலிங்லேருந்து தான் எடுத்தேன், மேலே டாப்லேருந்து. அங்கே வந்துட்டு ரெஸ்டிங்கு நல்லா அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, ரெஸ்ட் பண்ணுறதுக்கான இடம். ப்ளஸ் ஹோட்டல் வந்து நார்மலான ஹோட்டல் தான், ஈஸி ஹோட்டல் பேர். இது வந்து சிட்டி சென்டர் ஹோட்டலு. பட் ஓகே, ரூம்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் ஏன்னா வந்துட்டு இது சிட்டி சென்டர், அது ஒன்று. ரெண்டாவது நம்ம போய் ஒன்லி ரூமில் வந்து தங்குறது, தூங்குறது, குளிக்கிறது, இது 2 தான் நம்ம வந்து ரூமுக்கே போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வெளியில் தான் ட்ராவலில் இருப்போம். ஸோ அதனால் ஓகே தான், ஏசி ரூம் தான். பர் டே வந்துட்டு பர் நைட் வந்துட்டு கரெக்டாக சொல்லணும்னா 40 சிங்கப்பூர் டாலர். ஸோ 145 ரிங்கெட்டுன்னு நினைக்கிறேன். அரவுண்ட் தட் 145 ringgit, around that. செக்இன் வந்து 2 PM, செக் அவுட் வந்து 12 PM. Okay friends, I hope you enjoyed this video. Thank you for watching. Next வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thanks for watching.